ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் இப்படிப்பட்ட வார்த்தை இருதயத்தை காத்துக்கொள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. நம்முடைய இருதயம் உண்மையாகவே பிசாசானவன் அவன் அநேக பொய்யான காரியங்களை விதைத்து, நம்முடைய இருதயத்திலே பொய்யான தீங்கான எண்ணங்களை விதைத்து, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விதைக்கிற காரியமாய், விதைக்கிற பொருளாய், உண்மையாக அவன் பயன்படுத்துகிற காரியமாய் நம்முடைய இருதயத்தை பயன்படுத்தி கொள்வான். அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய இருதயம் தேவனுடைய ரட்சிப்பினால், கிருபையினால், பரிசுத்தத்தில இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு ரட்சித்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து பரிசுத்தமுள்ளதாய் தேவன் நம் இருதயத்தை மாற்றி இருக்கிறார் என்றால், நல்லா கவனிங்க, பிசாசானவன் எப்படியாவது மறுபடியும் நம்முடைய இருதயத்தை பலவிதமான அசுத்தங்களினாலே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களினாலே நம்முடைய இருதயத்தை அசுத்தப்படுத்த வேண்டும், கேவலமாக்க வேண்டும். எப்படியாவது அதை மறுபடியும் பயன்படுத்தாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை தேவன் விரும்பாத பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்று உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் இதற்காய் அவன் பிரயாசப்படுறான். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப அதுக்குதான் கவனிங்க, தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற ஆலோசனை, எல்லா காவலோடும். என்ன காவல் போடுறது? இப்ப இருதயத்துக்கு என்ன காவல்ங்க போடுறது? ஒரே காவல் தான், தேவனுடைய வார்த்தை தான் அந்த காவல். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து, இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் ஏற்றுக்கொண்டு இதன் பிரகாரம் நடந்தாலே போதும். கவனிங்க, நம்முடைய இருதயத்துல உண்மையாகவே கர்த்தருடைய காவல் உண்டாகும். எந்த அவன் பிசாசு அவன் என்ன காரியங்களை செய்து நம்முடைய இருதயத்தை கெடுக்கணும், நம்முடைய இருதயத்தை மறுபடியும் அசுத்தப்படுத்தணும், அவனுடைய காரியங்களை நம்முடைய இருதயத்துல போடணும்னு நினைச்சாலும், தேவனுடைய வார்த்தை நமக்கு உண்மையாகவே அது காவலாய் நம்மை சுற்றி நம்முடைய இருதயத்தை அது பாதுகாத்துக் கொள்ளும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, அப்படி நம்முடைய தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய இருதயங்களை காவல் பண்ணி, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்படி காத்து கொண்டீர்களானால் கவனிங்க, அந்த இருதயத்திலிருந்து என்ன உண்டாகும்? அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப நம்முடைய இருதயம் அது திருக்குள்ளதாகவும் மாத்தலாம், தேவனுக்கு உபயோகமான பாத்திரமாகவும் மாத்தலாம். கர்த்தர் விரும்புகிற காரியம், பிசாசு அதை கெடுக்கணும், அந்த இருதயத்தை நாற்றம் மிகுந்ததாய் குப்பை போடுகிறது போல, ஒரு குப்பை இருக்கிற இடத்துல எவ்வளவு நாற்றமும் எவ்வளவு துர்நாற்றமும் அந்த இடத்துல நம்ம போக முடியாதபடி இருக்குது பாருங்க. அதை போல நம்முடைய இருதயம் மாறணும்னு பிசாசு விரும்புறான். ஆனா தேவன் என்ன விரும்புகிறார்? நம்முடைய இருதயம் அவர் தங்குகிற இடமாய், அவருடைய வாசஸ்தலமாய், நறுமணம் மிகுந்ததாய், அதனிடத்து நின்ற ஜீவ ஊற்றுகள் புறப்பட்டு அநேகரை அது சுகப்படுத்தும்படியாய், பலப்படுத்தும்படியாய் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமாய் எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்து கொண்டால் அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. அந்த ஜீவ ஊற்று உண்மையாகவே தேவன் அவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்கிறார். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இருதயத்திலே இருக்கிறார், நம்முடைய இருதயத்திலே உண்மையாகவே வாசம் செய்கிறார். அவரிடத்திலிருந்து வருகிற ஜீவ ஊற்று அநேகரை சுகமாக்கும், பலப்படுத்தும், மரித்து போன ஆத்துமாவை உயிரோடு எழுப்பும். ஆமென். நிச்சயமாகவே இந்த காலவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலவேளை எல்லா காவலோடும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தை காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது தேவனுடைய வார்த்தை.
இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து இந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டாலே போதும். அவர் என்ன சொல்றாரோ, என்னுடைய இருதயத்தில் அவர் என்ன போதிக்கிறாரோ, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்தாலே போதும். கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் என் இருதயம் நறுமணம் உள்ளதாய், கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாய், கர்த்தர் தங்குகிற ஸ்தலமாய் என்னுடைய இருதயம் இருக்கும். ஆமென். இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்தை தேவன் தங்குகிற வாசஸ்தலமாய் மாற்ற போறீங்க? ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இன்றைக்கு உண்மையாகவே பிசாசானவன் அநேகருடைய இருதயங்களை ஏசப்பா கர்த்தர் விரும்பத்தகாத, ஏசப்பா ஸ்தோத்திரம், நாற்றமுள்ள இடமாய், ஏசப்பா உண்மையாகவே தேவன் விரும்பத்தகாத அசுத்தமுள்ள இடமாய் இருதயத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் எல்லா இருதயங்களும் இன்றைக்கு பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால கழுவுவீராக. ஏசப்பா எல்லா இன்றைக்கு இருதயத்தை, அநேக இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொருடைய இருதயத்தை கர்த்தர் நீங்க காவல் பண்ணுங்க. அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும்படியாய் கர்த்தர் நீங்க உதவி செய்ய. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு பிள்ளைகளை பேச, இருதயங்களை திடப்படுத்தி பக்குவப்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. கர்த்தருக்குள் நிலைத்திருக்க ஒவ்வொரு நாளும் வசனத்தினால் தங்களுடைய இருதயங்களை காத்துக்கொள்ள பலப்படுத்துங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாகவே உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். அதனிடத்து நின்று உண்மையாகவே ஜீவ ஊற்று புறப்படும். கர்த்தருக்குள் தொடர்ந்து